ஏழு ஸ்வரங்களின் கான சரஸ்வதி என்றும் கலையின் நாயகி என்றும் போற்றப்படும் வாணி ஜெயராம் வாழ்க்கை பயணம். ஏழு ஸ்வரங்களுக்குள் ஒரு வாணியாக கலைவாணி என்ற பெயருடன் பிறந்தவர் தான் வாணி ஜெயராம் அவர்கள். எல்லா மொழிகளிலும் அதன் சிறப்பு குறையாமல் உச்சரிக்கும் வல்லமை பெற்ற வாணி ஜெயராம் ஒரு ஆயுட்கால பாடகியே என்று கவிஞர் கண்ணதாசனால் பாராட்டப்பட்டவர் தான் இவர். இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் தனக்கென்று சொந்தமாக இசைக்குழு ஒன்றை ஆரம்பித்த போது அந்த இசைக்குழுவை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர் இவர். 19 மொழிகளில் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்த ஒரே பாடகி இவர். மற்ற பாடகிகள் எளிதில் பின்பற்றி பாட முடியாத அளவுக்கு குரல் வளமும் ஏற்ற இறக்கங்களை காட்டுவதில் அசாத்திய திறமை படைத்தவர். இந்திய ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து மொழிகளிலும் பாடிய ஒரே இந்திய பாடகி இவர். 1945ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூரில் திரு துரைசாமி பத்மாவதி தம்பதிகளுக்கு 8வது பிள்ளையாக கலைவாணி என்ற பெயருடன் இவர் பிறந்தார். கலைவாணியின் குடும்பம் மிகவும் பெரியது. கலைவாணிக்கு 3 சகோதரர்கள் 5 சகோதரிகள் என்று மொத்தம் 10 பேர் கொண்ட குடும்பம் இவருடையது. கலைவாணி 8வது பெண் பிள்ளையாக பிறந்ததால் கலைவாணி பிறந்ததை அவரது பெற்றோர்கள் வருத்தத்துடன் பார்த்திருக்கிறார்கள். கலைவாணி பிறந்து 15 நாட்கள் கடந்தும் கூட அவருக்கு பெயர் கூட வைக்காமல் அலட்சியத்துடன் இருந்திருக்கிறார் பெற்றோர். கலைவாணியின் ஜாதகத்தை கணிக்க வந்த ஜோசியர் ஒருவர் கலைவாணியின் ஜாதகத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாராம். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு இந்த பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது. கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம் தான் இந்த பிள்ளை என்று அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதன் பின்புதான் இந்த குழந்தையின் மீது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கவனமே வந்திருக்கிறது. இந்த பெண்ணின் அம்சம் இவரோட பெருமை இப்போ உங்களுக்கு தெரியாது, பிற்காலத்தில் புரியும் என்று வாணியின் பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறார்கள். வாணியின் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு கலைவாணி என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். வாணியின் ஜாதகத்தில் அன்று ஜோசியர் கணித்த குறிப்புகள் அனைத்தும் இன்றும் கூட அப்படியே நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதை தன்னுடைய 2 கண்களால் பார்த்து கொண்டே இருப்பதாகவும் வாணி ஜெயராம் பிற்காலத்தில் தான் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். இவரது தாயார் பத்மாவதி இசையில் தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் சிறு வயது முதலே கலைவாணிக்கு இசை ஆர்வம் இருந்து வந்திருக்கிறது. பள்ளியில் படித்து கொண்டே கடலூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார், டி.ஆர். பாலசுப்ரமணியம், ஆர்.எஸ். மணி போன்றவர்களிடம் கர்நாடக இசையை கற்று வந்த சிறுமி வாணி இலங்கை வானொலியில் ஒளிபரப்பான லதா மங்கேஷ்கர், முகமது ரபி போன்றவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்ததோடு அவர்களைப் போலவே தானும் திரைப்படங்களில் பாட வேண்டும் என்ற ஆசை இவருக்குள் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. வேலூரில் பிறந்த 8 வயதே ஆன ஒரு குழந்தையின் குரல் அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட போது அந்த குடும்பமே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. கலைவாணி என்ற பெயரை கொண்ட அந்த குழந்தைதான் பின்னர் வாணி ஜெயராம் என்ற பெயரில் உலக அளவில் பெரிய பாடகியாக வரப்போகிறார் என்பதை யாரும் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இளம் வயது முதலே பாடகியாக வேண்டும் என்பது அவரது கனவாகவே இருந்ததோடு அதற்கான இசை திறமையையும் பெற்றிருந்த போதும் பருவ வயதிலேயே ஏனோ இவர் பாடகியாக உருவாக முடியவே இல்லை. சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தவுடன் பாரத ஸ்டேட் வங்கியில் வேலை கிடைத்து அங்கு சிறப்பாக பணியாற்றி வந்திருக்கிறார். கலைவாணிக்கும் மும்பையை சேர்ந்த கித்தார் இசை கலைஞரான திரு ஜெயராம் என்பவருக்கும் பெற்றோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதன் பிறகு 1969ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு தன் கணவருடன் மும்பைக்கு சென்ற இவர் அதன் பிறகு சென்னையிலிருந்து மும்பைக்கு பணி மாறுதல் வாங்கி கொண்டு மும்பையிலேயே வசிக்க ஆரம்பித்திருக்கிறார். கலைவாணியின் இசை திறமையை புரிந்து கொண்ட அவரின் கணவர் திரு ஜெயராம் கலைவாணியை ஊக்கப்படுத்த ஆரம்பித்தார். தன்னை புரிந்து கொண்ட கணவன் தனக்கு கிடைத்ததால் சாதாரண கலைவாணியாக இருந்த அவர் அன்று முதல் வாணி ஜெயராமாக மாறினார். வாணி ஜெயராமை அவரது கணவர் பிரபல இசைக்கலைஞரான உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் கானிடம் இசை கற்க அனுப்பி வைத்திருக்கிறார். வாணி ஜெயராமை பாடச் சொல்லி கேட்ட திரு அப்துல் ரஹ்மான் வாணி ஜெயராமை பாராட்டியதோடு தனக்கு மாணவியாக இருக்கும் தகுதி உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லி வாணியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இசை பயிற்சி தர ஒப்பு கொண்டிருக்கிறார். தினமும் அவரது வீட்டிலேயே இசை பயிற்சி நடந்தது. சில நாட்களில் 18 மணி நேரம் கூட இசையை கற்க வேண்டி வந்திருக்கிறது. வாணி ஜெயராமின் வங்கி பணி இசையை கற்றுக்கொள்ள இடையூறாக இருந்ததால் தனது வங்கி பணியையே ராஜினாமா செய்திருக்கிறார்.
இசையை கற்றுக்கொண்ட வாணி ஜெயராம் 1969ஆம் ஆண்டு தனது முதல் இசை கச்சேரியை மும்பையில் நடத்தினார். இவர் நடத்திய அந்த கச்சேரி தான் இவருக்கு திரையுலகின் வாசல் கதவுகள் அனைத்தையும் திறந்து விட்டது என்றே நாம் சொல்லலாம். அந்த இசை கச்சேரியில் வாணி ஜெயராமின் இனிமையான குரலை கேட்ட பிரபல இசையமைப்பாளர் திரு வசந்த் தேசாய் அசந்து போய் தனது நாடகத்தின் பல பாடல்களை இவரது குரலில் பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு 1970ஆம் ஆண்டு தான் இசையமைத்த குட்டி என்கிற இந்தி படத்திற்காக 3 பாடல்கள் பாடும் வாய்ப்பை வாணி ஜெயராமுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்துஸ்தானி இசையில் அமைந்திருந்த போலோரே பப்பி என்று தொடங்கும் அந்த பாடல் இந்தியா முழுவதும் இவரது இசை திறமையை வெளிப்படுத்தியது. வாணி ஜெயராம் பாடிய முதல் சினிமா பாடலே மாபெரும் வெற்றி பெற்றதோடு ஏராளமான விருதுகளையும் பெற்றது. இந்தி திரையுலகில் புகழ்பெற்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரின் இசையிலும் வாணி ஜெயராமின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே என்று சகோதரிகள் தங்கள் குரல் வளத்தால் இந்தியில் சாம்ராஜ்யம் நடத்தி வந்த அதே நேரத்தில் வாணி ஜெயராமின் குரலும் அவர்களுக்கு இணையாக தாளாட்ட ஆரம்பித்தது. பிரபல இந்துஸ்தானி இசைக்கலைஞர் திரு உஸ்தாத் அப்துல் ரஹ்மானிடம் வாணி கற்ற பாடம் அவருக்கு இந்தி உலகில் பெரும் செல்வாக்கை பெற்றுத்தர உதவியது என்றால் அது மிகையாகாது. இசை கச்சேரிகளுக்காக அடிக்கடி சென்னை வந்து போக வேண்டியிருந்ததால் 1974ஆம் ஆண்டு மீண்டும் தான் பிறந்த மண்ணான தமிழகத்துக்கே இவர் இடம்பெயர்ந்திருந்திருக்கிறார். தமிழில் வாணியை முதன்முதலாக அறிமுகப்படுத்திய பெருமை இசையமைப்பாளர் எம்.எஸ். சுப்பையா நாயுடு அவர்களையே சாரும். 1973ஆம் ஆண்டு நெல்லை பொன்மால் இயக்கிய தாயும் சேயும் என்ற படத்திற்காக தனது முதல் தமிழ் பாடலை இவர் பாடினார். அதன் பிறகு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் 1975ஆம் ஆண்டு வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற படத்திற்காக இவர் பாடிய 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று தொடங்கும் பாடல் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை இவருக்கு பெற்று தந்தது. 1980ஆம் ஆண்டு கே.வி. மகாதேவன் இசையில் உருவான சங்கராபரணம் படத்திற்காகவும் 1991ஆம் ஆண்டு சுவாதி கிரணம் படத்திற்காகவும் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை இவர் பெற்றிருக்கிறார். தமிழகத்தில் பி. சுசிலாவும் எஸ். ஜானகியும் கொடிகட்டி பறந்த அதே நேரத்தில் வாணி ஜெயராமும் தனது கொடியை ஆழமாக இங்கு ஊன்றினார். தீர்க்க சுமங்கலி படத்திற்காக இவர் பாடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலும், அதன் பிறகு மேகமே மேகமே யாரது சொல்லாமல் நெஞ்செல்லி போனது, மயங்குகிறாள் ஒரு மாது, காலங்களில் அவள் வசந்தம், ரோசாப்பூ ரவிக்கைக்காரி போன்ற எண்ணற்ற பாடல்களை பாடி இசை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு, நெய் மணக்கும் கத்தரிக்காய் என்ற பாடலை தமிழ் ரசிகர்களால் மறக்கவே முடியாது என்று சொல்லலாம். பாடலின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அப்படியே ஒரு கிராமத்து பெண் பாடுவது போலவே பாடி முடித்திருப்பார். இந்த பாடலை கேட்டு முடித்த பிறகும் கூட அதிலிருந்து மீண்டு வர சில காலம் பிடிக்கும். அப்படி நம்மை மெய்மறக்க செய்யும் குரலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த வாணி ஜெயராம். 3 தேசிய விருதுகள், 3 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், கலைமாமணி விருது, பத்மபூஷன் விருது போன்ற எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ள இவர் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் தனது 77வது வயதில் காலமானார். வாணி ஜெயராம் இந்திய சினிமாவுக்கு கிடைத்த மிகவும் அரிதான ஒரு பொக்கிஷம் என்றே நாம் சொல்லலாம். எனக்கு பிடித்த வாணி ஜெயராம் அவருடைய பாடல்கள்: நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு, மல்லிகை என் மன்னன் மயங்கும், என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் ஜீவன், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான், வேறு இடம் தேடி போவாளோ, ஒரே நாள் உனை நான் நிலாவில், பாரதி கண்ணம்மா, பூந்தென்றலே, நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். இந்த பாடல்களாம் என்னை மிகவும் பாதித்த, எனக்குள் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள். இதே போல் இவர் பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்திருந்த பாடல்களை இந்த கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதுவே இந்திய திரைவானில் என்றென்றும் சுடர்விட்டு வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய வாணி ஜெயராம் அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம். Da